ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அளவு எடுத்துருக்குறோம். இந்த அளவு எடுத்ததை வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லாம் இறங்காமல் எப்படி கட்டிங் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அளவு எடுத்துட்டு அது எப்படி தைக்கிறதுங்க தெரியாது, அளவு எடுத்து கட் பண்ணுறதுக்கு தெரியாது. அந்த மாதிரிலாம் வந்து இருப்பாங்க. நான் அளவு எடுக்கிறது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அதை வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அளவு எடுத்ததை எப்படி நம்ம வந்து கட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், ஆல்ரெடி அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த அளவு எடுத்தது வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஷோல்டர் இறங்காமல் நல்லா ஃபிட்டிங்காக எப்படி கட் பண்ணுறதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதை வந்து ஸ்கிப் பண்ணாங்க ஒவ்வொன்றா பார்த்துங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து புரியும். பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொல்லிகிட்டே இருப்பேன், மார்க் பண்ணவும் செய்வேன். நீங்கள் அதை வந்து பார்த்துட்டே இருங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னா ஷோல்டர் இறங்குற பிரச்சனை இதெல்லாம் வந்துடும். பாருங்கள், இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ ஆல்ரெடி நான் வந்து அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், அவங்களுடைய அளவு சராசரி அளவு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 14 கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், நார்மலாக வந்து நம்ம வைக்கிறது தான் அளவு. நான் வந்து வைக்கிற போகிறது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து 14 தான் வந்து ஹைட் வைக்க போகிறேன். இது வந்து என்னுடைய அளவு, நான் எடுக்கிற, நீங்கள் தைங்க அப்படின்ட்டாங்க. நீங்கள் எப்படி அளவு எடுக்கணுமோ நல்லா தைச்சி கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு வந்ததில்லை. இது வந்து மறுபடியும் வந்து அதே அளவுலேயே நீங்கள் தைச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி நான் அளவு எடுத்து வச்சுருக்கிறதுலையே அவங்களுக்கு வந்து நான் இப்போ வந்து அளவு எடுத்து இப்போ வந்து வச்சுருக்கிறத வந்து நம்ம வந்து கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், 14 இன்ச்சு தேவை ஃபினிஷிங்கு. நான் 14 வச்சுக்கிறேன். 1/2 இன்ச்சு மேலே போயிடும். போயிடுச்சிங்களா? அங்கே பாருங்கள், ஷோல்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வைக்க போகிறது கேட்டிங்க எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 13 தான் வைக்க போகிறோம். அதாவது 13 தான் வச்சு கட் பண்ண போகிறோம். 12 தான் அவங்களுக்கு வரும். சரிங்களா? அவங்களுக்கு ஃபினிஷிங்கில் 12 வர மாதிரியுமே கட் பண்ணுறது வந்து 6.5. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க, ஆம் கோடில் இப்படி வச்சுங்க, 6ல் கோடு போட்டுங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க, இங்கே பாருங்கள், இப்படி எடுத்து ஒரு கோடு போட்டுங்க. இது வந்து அளவு வச்சே கட் பண்ணுவாங்க, அளவு ப்ளவுஸ் வச்சு. இது அளவு எடுத்தது வந்து எப்படி ப்ராப்பராக கட் பண்ணணுங்கிறதுக்கு இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பாடி சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 41 அந்த மாதிரிங்கிற மாதிரி வரும். சரிங்களா? உங்களுக்கு வந்து நான் எப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் அளவு எடுத்தீங்கன்னா எப்படி இருக்குங்கிறத நான் அதையும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆளுக்கு வந்து அளவு எடுத்துருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 38 வருதுன்னு வச்சுக்கலாம். இவங்களோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 38 கணக்கு வருது. சரிங்களா? இப்போ 3 இன்ச்சு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வைக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சு, 38 41 வந்துருச்சு. 41 இன்ச்சு வரணும். சரிங்களா? அந்த 41 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கணக்கு போட்டோம்னா எவ்வளோ வரும், 26 வரும். சரிங்களா? 26 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ வைக்க போகிறோம், 10.25 தான் நமக்கு வந்து வேணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், 10.25 உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அளவு எடுத்துருந்தீங்கன்னா அப்படி தான் ஃபாலோ பண்ணணும். 10.25 தான் நம்ம வந்து வேணும். சரிங்களா? இதுலேருந்து நம்ம 1.5 இன்ச்சு கணக்கு பண்ணணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாம்பிள் கோடு போட்டுறேன். இந்த 1.5 இன்ச்சை மறந்துடாதீங்க. 1.5 இன்ச்சை வந்து வச்சு மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து பாருங்கள், 11.25 வந்துருச்சு. சரிங்களா? இதை வந்து ஃபாலோ பண்ணிங்க. முடிஞ்சுங்களா? இதுதான் நமக்கு வந்து சரியான அளவு. இது வந்து நம்ம வந்து 1.5 இன்ச்சு விட்டுருக்குறோம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 12 இருக்குங்களா, அப்படியே இங்கே வாங்க, ஒரு 1.5 இன்ச்சு, 1 இன்ச்சோட போதும். நீங்கள் 1 இன்ச்சே பண்ணிங்க, ஒன்றும் பிரச்சனை வராது. 1 இன்ச்சு அதுக்கும் மேலேக்கும் கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 1 இன்ச்சு வச்சுங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் தான் நமக்கு அளவு. இங்கே பாருங்கள், மார்க் பண்ணிங்க. முடிஞ்சுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆம் கோலில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஸ்கேல் வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க. ஃபிட்டிங்லாம் சூப்பராக வரும் உங்களுக்கு. 3/4 இன்ச்சு வெட்டும் போதும். 3/4 இன்ச்சு வந்து அப்படியே வந்து வெட்டிங்க. சரிங்களா? முடிஞ்சுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே 1/2 இன்ச்சு போயிடும். சரிங்களா? 2.25 வைங்க. அதாவது ஷோல்டர் வந்து 2 இன்ச்சு வச்சிங்கன்னா போதும். அப்போ வந்து இங்கே 1/2 இன்ச்சு போயிடும். இங்கே ஒரு 2.25 வச்சுங்க. புரிஞ்சுங்களா? அதாவது ஷோல்டர் 2 இன்ச்சு தான் வரும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்து பார்த்தீங்கன்னா நெக் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா 10 கேட்டிருக்காங்க, நல்லா அகலமாக கேட்டிருக்கிறாங்க. அதனால் 10 இன்ச்சு வைக்கிறோம். புரிஞ்சுங்களா? இது பார்த்துட்டு வாங்க, ஒரு சில விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது, நீங்கள் அதுவும் தெரிஞ்சுக்கிங்க. ஷோல்டர் எதனாலலாம் இறங்குங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு போயிடுங்க. அப்புறம் நீங்கள் இடையில ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புரியாது. இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா யூ நெக்கு தான் கேட்டிருக்கிறாங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூ நெக்குக்கு நீங்கள் 1/2 இன்ச்சோட வைக்கலாம். இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்னரில் 1/2 இன்ச்சோட நீங்கள் வைக்கலாம், போதும். புரிஞ்சுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம நாட்டு வைக்க போகிறோம். இவங்க நாட்டு இல்லாமல் இதை போட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். என்னடா இவ்வளோ நெக்கு இவ்வளோ இறக்கி வச்சிருக்கிற, ஷோல்டர் எப்படிதான் நிற்கும்னு நினைக்கலாம். அதுதான் நம்ம வந்து கட்டிங் பண்ணுற முறையும் நம்ம அளவு எடுக்கிற முறையும் இருக்குது. நம்ம கட்டிங் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு இறங்கவே இறங்காது, வாய்ப்பே கிடையாது. அதுக்கு தான் உங்களுக்கு வந்து நீங்கள் பொறுமையாக ஒரு சிலர் பாருங்கன்னு சொல்கிறேன். இப்போ இந்த நெக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது எதுவுமே இறங்காது. சப்போஸ் இவங்க வந்து இப்போ டைமண்ட் நெக்கு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நாட்டு இதுக்கு வச்சாகணும். ஒரு சிலருக்கு வந்து செட் ஆகிடும், ஒரு சிலருக்கு செட் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், இப்படி வச்சோம்னா இப்படி வந்து மார்க் பண்ணிடும்போது இந்த வி மாதிரி இப்படி இறங்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் ஒரு சிலருக்கு. அப்போ வந்து அது வந்து வேறு மாதிரி தான் கட் பண்ணணும். அது வந்து நான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சொல்கிற எதனாலலாம் இறங்குங்கிறது உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன். அது வந்து நெக்குனாலையும் வரும் ஒரு சிலதெல்லாம், அதையும் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். பார்த்தீங்களா, இவங்க வந்து 10 வச்சுருக்குறோம். இவங்க நாட்டு கேட்டிருக்கிறாங்க. அது மாடலுக்காக கேட்பாங்க, ஒரு சிலர் ஷோல்டர் இறங்குறதுக்காக கேட்பாங்க. இவங்க ஷோல்டர்லாம் இறங்குறதில்ல, இவங்க கேட்டிருக்கிறாங்க. அதனால் வந்து நாட்டு வந்து இவங்க வந்து டிசைனாக வச்சு தர போகிறோம். அதனால் வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வச்சுட்டிங்களா, முடிஞ்சுது. இதை நீங்கள் வந்து தெளிவுபடுத்துறதுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இன்னும் புரியலை அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் எப்படிங்கிறது பார்த்துங்க. இப்போ ஃப்ரெண்டு இது வந்து தெளிவாக நீங்கள் வந்து பேக் வந்து இப்போ நான் வெட்டிட்டேன். ஃப்ரெண்டும் வெட்டுறது எல்லாமே நீங்கள் பார்த்துங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஷோல்டர் இறங்குறதுக்கு என்னெல்லாம் நீங்கள் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, எப்படி நீங்கள் ப்ராப்பராக வந்து மார்க் பண்ணி அளவு எடுத்து கரெக்டாக கட் பண்ணணுங்கிறது எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஏதாவது ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டீங்க, பார்க்காம விட்டுட்டீங்க அப்படின்னா நிறைய ப்ராப்ளம் வரும். இது நெக்கு வந்து அப்போ வெட்டிக்கலாம் நம்ம, புரிஞ்சுங்களா? இப்போ அடுத்து வாங்க வந்து ஃப்ரெண்டை வந்து வெட்டிக்குவோம். ஷோல்டர் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி வெட்டினீங்கன்னா இறங்கவே இறங்காது. ஷோல்டர் இறங்க பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையாக மக்கள் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நிறையாவும் நானும் கேட்டுட்டேன், நிறைய வழிகளை நானும் சொல்லியிருக்கிறேன். நிறையா பேர்த்து சொல்லி ஒரு சிலர்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் சொன்னது கரெக்டாக, நான் கரெக்டாக வெட்டினேன் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். இது பாருங்கள், கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிங்க. இங்கே எப்பவும் போல் அந்த 3/4 இன்ச்சு விட்டு இப்படி மார்க் பண்ணுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கட் ப்ளவுஸு, பிரின்சஸ் கட்டு கிடையாது, கட் ப்ளவுஸு. கட் ப்ளவுஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் இறங்குறதுக்கு இப்போ நம்ம அளவு எடுத்துருக்குறோம். இந்த அளவை வந்து நம்ம எப்படி கரெக்டாக வைக்கிறது, ஃப்ரண்ட் டாட் வந்து எப்படி வைக்கிறதுன்னு ஒரு சிலருக்கு தெரியாமல் அதிகமாக வச்சுருவாங்க. அதிகமாக வச்சிட்டாங்கன்னா ஷோல்டர் இறங்கும். அதனால் அது கரெக்டான அளவில் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. பாருங்கள், எப்படி மார்க் பண்ணணும் அதே மாதிரி பண்ணுங்கள். இதை பார்த்துங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் இங்கே பார்த்துங்க, இங்கே வந்து 3/4 இன்ச்சு விட்டுருங்க. 3/4 இன்ச்சு விட்டு கோடு போட்டுங்க, புரிஞ்சுங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நெக் வந்து 7.5 கேட்டுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், இப்படி கணக்கு வச்சு 7.5 வருது. இவங்களுக்கு வந்து ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் நெக் கேட்டுருக்குறாங்க. நம்ம டைமண்ட் நெக்கு வைக்கிறோம், சரிங்களா? இது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பேக்கில் வைக்கலாம், அவங்க பேக்கில் யூ தான் கேட்டிருக்காங்க, அதனால் எதுவும் பிரச்சனை இல்லை, புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம வந்து 7.5 வச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா யோக் பட்டிக்கு 3 இன்ச்சு ரவுண்டு இப்படி மார்க் பண்ணிங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 3, 3.5 வைக்கலாம். 3 இன்ச்சே போதுமானது, சரிங்களா? 3 இன்ச்சு வச்சாச்சுங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் டாட்டுக்கு இங்கே பாருங்கள் 4 இன்ச்சு வச்சு ஒரு புள்ளி வைங்க. இந்த இங்கே பாருங்கள், இங்கே ஷோல்டர்லேருந்து இப்படி கனெக்ட் பண்ணிங்க. இங்கே 4 இன்ச்சு இப்படி வருது பார்த்தீங்களா? இங்கே இப்படி இருந்து கனெக்ட் பண்ணிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இங்கே ஷோல்டர் மேலே இப்படி பார்த்தீங்களா, 1/2 இன்ச்சு இப்படி தள்ளிட்டு இப்படி பாருங்கள், கரெக்டாக 9.5 இன்ச்சு இப்படி ஒரு மார்க் ப்ளஸ் மாதிரி மார்க் பண்ணிங்க, சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், கரெக்டாக 14 ஹைட்டு வருது பார்த்தீங்களா? நீங்கள் என்ன பண்ணணும், ஃப்ரண்ட் டாட் வந்து இவங்களுக்கு வந்து எவ்வளோ வைக்கலாம், இந்த சைஸ்க்கு எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் 13 போதும். இங்கே பார்த்துங்க, இப்படி வச்சு கோடு போட்டுங்க. கோடு போட்டு பாருங்கள், இப்படி போட்டுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த அகலம் இருக்குது பார்த்தீங்களா? அகலமும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கரெக்டாக 1.5 இன்ச்சு வைங்க. 1.5 இன்ச்சு வச்சு கரெக்டாக அப்படி மார்க் பண்ணுங்க. கரெக்டாக அப்படி வச்சுங்க.
மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணிட்டீங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன், பல விதமாக சொல்கிறேன். நீங்கள் அது உங்களுக்கு எப்படி செட் ஆகாமல் பாருங்கள். இப்படி வச்சு ஸ்கேல் வச்சும் பண்ணலாம், இல்லை இங்கே பாருங்கள் இப்படி வந்துடுங்க, அவ்வளோதான். இது ஒவ்வொரு டைமும் ஸ்கேல் எடுக்க தேவையில்லை, கையிலே நீங்கள் அது வெட்ட உங்களுக்கு வந்து பழகிடும், அப்படியே போயிடுங்க, வேலை முடிஞ்சுங்களா? அடுத்து வந்து பாருங்கள், கரெக்டாக அந்த கார்னர் எடுத்துங்க, இப்படி போட்டு இங்கேயே ஸ்டாப் பண்ணிடுங்க. அடுத்து இங்கே வாங்க, இங்கே பார்த்துங்க, கரெக்டாக அப்படி வச்சுங்க. இது கண்டிப்பாக ஷோல்டர் இறங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க, புரிஞ்சுங்களா? இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த டாட் 2 டைம் கலவைங்க, இந்த டாட் வந்து 3 இன்ச்சு வைங்க, இந்த டாட் வைக்கிறீங்க பார்த்தீங்களா, கரெக்டாக 3 இன்ச்சு வைங்க, புரிஞ்சுங்களா? இங்கே பாருங்கள், இது 3, இது 3, இது ஒரு 2 முக்கால், அவ்வளோதான். இந்த கணக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷோல்டர் இறங்காதுங்க, நான் கேரண்டி தரேங்க உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த ஹைட்டுக்கு நான் சொல்கிறேன், ஹைட்டாக இருப்பாங்க சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ அளவு வந்து ஹைட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் இது மேலே ஏற்றுங்க. ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துட்டீங்க, அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னா இதை மட்டும் 1/2 இன்ச்சு மேலே ஏற்றுங்க, வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை, மற்றது எல்லாமே கரெக்டாக வரும், புரிஞ்சுங்களா? இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க, கண்டிப்பாக வரும், சரிங்களா? இது வந்து இதே மாதிரி தான் தைச்சிருக்கிறேன், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து அளவு எப்படி எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, எந்த மாதிரி அவங்க ஆள் ஹைட் இருப்பாங்களா குட்டையாக இருப்பாங்களா அது தெரியாது, அதனால் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நான், அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்துங்க, இதே மாதிரி கட் பண்ணிங்க. இருங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் விஷயங்கள்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு போயிடுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து தெரியும், புரிஞ்சுங்களா? ஷோல்டர் வந்து ஒரு விஷயத்தினால வந்து இறங்குறதில்ல, அதனால் வந்து இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக வெட்டி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோல்டர் இறங்குதுன்னு சொல்லி யாருமே உங்கள்கிட்ட வரமாட்டாங்க. கண்டிப்பாக வந்து எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வெட்டிடுவீங்க. இது நிறையா பேர் நான் பார்த்துட்டேன், ஷோல்டர் இறங்குன்னு தான் சொல்லுவாங்க. ஷோல்டர் இறங்குது என்ன தான் பண்ணுறாங்க, எப்படி தான் வெட்டுறாங்க எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் வெட்டி எப்படியோ தைச்சிட்றாங்க, ஆனால் ஷோல்டர் இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடையில் புதுசாக ஏகப்பட்ட பேர் வந்து சொல்கிறாங்க, ஷோல்டர் இறங்குனா இது கொஞ்சம் நல்லா தைச்சிக்கணும், அந்த கடையில் தைச்சேன் இந்த கடையில் தைச்சேன் இன்னும் சரி வர மாட்டேங்குது அப்படின்னு. ஆனால் நான் தைச்சி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க 2 பேர்த்த கூப்பிட்டு வராங்க. உண்மையாக நான் சொல்கிறேன், நீங்கள் நம்மளாம் சரி நம்ம சரி, உண்மையாக சொல்கிறேன், அவங்க 2 பேர்த்த கூப்பிட்டு வராங்க. இப்படியே தான் வந்துட்டு இருக்குது. நமக்கு வேலையை பற்றி பிரச்சனையே கிடையாது. இந்த வீடியோவை வந்து நான் போடுறதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுங்கிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல டெய்லர்களை உருவாக்கணுங்கிற ஒரே ஒரு நோக்கம், என்னுடைய நோக்கங்கள் அது ஒன்று தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி பண்ணாமல் போனாலும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சேனலில் நிறையா விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுக்குறேன், அவ்வளோதான். நான் உங்களுக்கு சொல்லணும், நிறைய விஷயங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நீ கற்றுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் நம்ம வந்து நல்ல டெய்லர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது என்னோடய நோக்கங்கள். அதை வந்து நிறைய பேர் வந்து பயன்படுத்திங்க. நிறைய விஷயங்கள் தெரியலன்னா கேளுங்க, எனக்கு தெரிஞ்சது எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஒவ்வொரு வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து மேக் பண்ணி போட்டுகிட்டே இருப்பேன் நான், நீங்கள் பார்த்துக்குங்க. பாருங்கள், அடுத்து வந்து நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் வந்து வெட்டுறோம். இப்போ பாருங்கள், துணி கொஞ்சம் கிராஸாக இருக்குது, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். எப்பவும் போல் கோடு போட்டுங்க. இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா ஷோல்டர் இறங்குறது இவ்வளோ தானா அப்படின்னு நினைக்காதீங்க. ஷோல்டர் இறங்குறதுக்கெலாம் நிறைய காரணங்கள் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் ஒவ்வொன்றா செக் பண்ணி வெட்டிக்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் நீளம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 11 கேட்டிருக்காங்க. நம்ம 11 வைக்கிறோம், 1/2 இன்ச்சு போயிடுங்களா, சரிங்களா? வைக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 11 இருக்குது, இந்த 11 வச்சு இங்கே பாருங்கள் 3 இன்ச்சு கரெக்டாக வைங்க போதும், சரிங்களா? இப்போ பாருங்கள், இதே மாதிரி இங்கே பாருங்கள் இப்போ போயிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த மாதிரி மார்க் பண்ணிங்க. இப்போ பாருங்கள், மேலே 1/2 இன்ச்சு விட்டுட்டு இப்படியே கிராஸ் பண்ணுங்கள், 10.5 இன்ச்சு வருது. அந்த 10 வந்து இங்கே வச்சுங்க, 10 கரெக்டாக வந்துச்சு பார்த்தீங்களா? 10 வச்சுங்க. ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 12 வருது, அதாவது 12 இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 7.5 வைக்கிறோம், 1.5 இன்ச்சு ப்ளஸ்ஸு, புரிஞ்சுங்களா? இப்படி வச்சுங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து ஆம்கோல் அளவு எடுத்தீங்களா அப்படிங்கிறது நீங்கள் கேட்கலாம். நான் உங்களுக்கு ஆம்கோல் அளவே எடுக்கலை, ஆனால் இதை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். அதாவது இங்கே பார்த்துங்க, 10 இன்ச்சு வருதுங்களா, 1.5 போயிடும். அப்போ எவ்வளோ இருக்குது? 9, 9, 18.
அவங்களுக்கு செக் பண்ணி நான் பார்த்துட்டேன் எவ்வளோ வருதுன்னு. கரெக்டாக 18 வருது. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஆம்கோலுங்கிறது மேக்ஸிமம் வந்து தேவையில்லை. ஏன்னா அது வந்து நம்ம பழக வெட்ட வந்துடும். அதனால் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மெஷர்மெண்ட் எடுக்கணும் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு அப்படிங்கிறது எல்லாம் நிறையா விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ப்ராப்பராக நிறையா ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஒரு சிலர் வந்து இதை அடக்கணும் அதை அளவு எடுக்கணும்னு சொல்லி ஒரு குழப்பிடுவாங்க. நம்ம சேனல் நிறைய விஷயங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணுங்கள். சரிங்களா? உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரிலாம் வீடியோ வேணும். நான் நிறைய வீடியோ உங்களுக்கு போட்டுகிட்டே இருக்கிறேன். நிறைய பழகிங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பழகிங்க. நல்லா நீங்கள் வந்து தச்சு பழகணுங்கிறது தான் என்னோடய எண்ணங்கள். நிறைய மிஸ்டேக்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக்லாம் தவிர்த்து கரெக்டாக உங்கள்கிட்ட வந்து சொல்லணும். நீங்கள் தைச்சி கொடுத்தா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி, அது ஜென்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு டெய்லர் ஆகணுங்கிறது என்னோடய விருப்பங்கள். நிறைய பேர்த்துக்கு போய் சேரணும், நிறைய டெய்லர்களை உருவாக்கணும், நல்ல டெய்லர்களை உருவாக்கணுங்கிறது நம்மளுடைய சேனலோட நோக்கம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த விஷயத்தை தெரிஞ்சுங்க. சின்ன நுணுக்கங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக தான் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நீ வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவசரமாக வந்து பார்த்திங்கன்னா பழகிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பார்த்திங்கன்னா புடவை ஓரடிச்சா நான் டெய்லர்ன்றாங்க. நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு நல்லா ப்ராப்பராக பண்ணாங்கன்னா அது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால் வந்து தெரிஞ்சிக்காதவங்க தெரிஞ்சுங்க. நான் வந்து யாரையும் வந்து கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லலை. அந்த மாதிரி இருக்கிறாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு நல்லா வேலை பழகிட்டாங்கன்னா நல்லது தானே அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுங்க. தெரிஞ்சுங்க நம்ம சேனலில் அப்படிங்கிறத என்னோடய எண்ணங்கள். அது வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சேனலில் தெரிஞ்சுங்க. இது பாருங்க, ஆம்கோல் இதே மாதிரி வெட்டிங்க. இப்போ வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நான் காமிச்சிட்டேன். அதே தான் நம்ம வந்து வெட்டுறோம். இங்கே பாருங்க, அவ்வளோதான். இது வெட்டிங்க. ஆம்கோல்லாம் சும்மா ஃபிட்டாக இருக்கும். இதெல்லாம் ஃபிட்டிங் அவ்வளோ ஃபிட்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக எந்த விதமான மிஸ்டேக்கும் வராது. இது பாருங்கள், ஆல்ரெடி வெட்டிட்டாங்களா? இங்கே பாருங்கள், அது வந்து பார்த்திங்கன்னா யூனுக்குனால இங்கே பாருங்கள் அழகாக அப்படி எடுத்துருங்க. கத்திரி முதல்ட்டு பாருங்கள் கீழே வச்சு அழகாக எடுக்காமல் வெட்டுங்க. கட்டிங் ஃபினிஷிங் அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு வரும். புரிஞ்சுங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா யோக் பட்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இப்படி மார்க் பண்ணிங்க. ஸ்டிப்பு வந்து நீங்கள் தனியாக அப்புறம் துணி எதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து கொடுத்துங்க. எவ்வளோ ஸ்டிப் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் சிங்கிளில் தான் வெட்டுறேன். ஃபேண்ட் கிளாத் இருந்தால் ஃபேண்ட் கிளாத் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், இதை வந்து மார்க் பண்ணிட்டீங்களா? இங்கே பாருங்கள், 6:30 9:45 அந்த 9:45 வச்சு இங்கே கோடு போட்டுங்க. சரிங்களா? இது தேவையில்லை எடுத்து வச்சுக்கலாம். இது பார்த்துங்க. இப்போ இதோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 5:30 வச்சுங்க. நம்ம 3 பண்ணோம் தெரியுங்களா? இப்போ இது வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிறனால தப்பு கிடையாது. ஏன்னா உள்ளே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஸ்டிப்பு கிடைக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து 3 + 2:30 வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரிஞ்சுங்களா? இப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம். இப்படியே வந்து வெட்டிங்க. புரிஞ்சுங்களா? இது எதுக்கு நான் உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் நான் வந்து செக் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து செக் பண்ணி வெட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கும் போது வந்து உங்களுக்கு வந்து யோக் பட்டி வந்து கரெக்டாகவே வந்துடும். பெருசாக வருது, சின்னதாக வருது, குழப்பமாக இருக்குது அப்படின்ட்டு அந்த பிரச்சனையே உங்களுக்கு வராது. அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டைம் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படிங்கிறது. அது ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. சும்மா அப்படி பார்க்குறோம், நம்ம வந்து செக் பண்ணுறோம், அப்படியே வெட்டுறோம், முடிஞ்சிச்சு. பாருங்கள், அவ்வளோதான், வெட்டி முடிஞ்சிது. புரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம ஒரிஜினலில் போட்டு வெட்டிக்கலாம். இப்படி பாருங்கள், இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக வெட்டி எடுத்துக்கலாம். வரும் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பார்டர் நம்ம ஸ்லீவ்ஸ் கொடுத்துக்கலாம். ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புடவை பார்த்திங்கன்னா பாருங்க எங்கேயோ இருக்கும், கிராஸில் தான் இருக்கும். ஏன்னா அது சாரியோட மிஸ்டேக்கு, நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படி தான் வரும். பாருங்க, இப்படி போட்டுங்க. இதே ஸ்ட்ரெயிட்டாக வெட்டிங்க. இது நம்ம தைக்கும் போது இதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சைட்லேயும் வந்து அப்புறோட நீங்கள் வெட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுத்து வச்சுங்க. ஏன்னா துணி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இடத்துல ஜாயிண்ட் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்துங்க, பேக் வந்து கரெக்டாக அப்படி போட்டுங்க. போட்டு அவ்வளோதான், அப்படி வெட்டிக்கிங்க.
ஆமாம், பேக் வெட்டியாச்சு, ஸ்லீவ்ஸும் வெட்டியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட் வந்து இப்படி போட்டுங்க. கிராஸ் கட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர் இறங்காமல் இருக்கிறதுக்கு நிறையா வேறு விதமாக வெட்டணும். அதுவும் நான் வந்து அளவு எடுத்து அது எப்படி வெட்டுறதுங்கிறது அது உங்களுக்கு ப்ராப்பராக அதையும் நான் வந்து சொல்கிறேன். நிறைய விஷயம் வந்து ஷோல்டர் பிரச்சனைக்காகவே நம்ம சேனல் வந்து தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டில் வந்து போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து ஷோல்டர் சம்மந்தமாக இறங்குறது என்னென்ன பிரச்சனை இருக்குது, எப்படிலாம் வருங்கிறது ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஷோல்டர் ப்ராப்ளம் அப்படிங்கிறத போட்டிருப்பேன். அதில் நீங்கள் வந்து எந்த மாதிரி வருதுங்கிறத நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். நிறைய வீடியோக்கள் நிறைய விதமாகலாம் இருக்கும் ஷோல்டர் இறங்குறதுக்கு. அது எந்தெந்த மாதிரி ஷோல்டர் ப்ளவுஸ் இருந்ததுன்னா அதையும் வந்து நீங்கள் அது எந்த இடத்துலலாம் இறங்குது, என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டே இருப்பேன். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அவ்வளோதான், நம்ம வந்து கட் பண்ணிட்டோம், முடிஞ்சிச்சு, ஃபினிஷிங். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில்